கம்பன் பணி என்பது பெரிய பணி. முருகேசன் அவர்கள் ஒன்றை சொன்னார், நான் அதை மறுக்க விரும்புகிறேன். என்ன சொன்னார் என்றால், இன்றைக்கு பல இளைஞர்கள் பேச வந்து விட்டார்கள் என்று சொன்னார். எங்கள் கம்பன் கழகத்திலே பல இளைஞர்கள் பேச வந்து விட்டார்கள் என்று சொன்னார். கம்பன் கழகத்துக்கு பணியாற்ற வருகிறவர்கள் எல்லாம் பேச வர வேண்டும் என்று ஒரு கட்டளையும் இல்லை, ஒரு கட்டாயமும் இல்லை. கம்பன் பணி செய்வதென்பது பேசுவது மட்டும் இல்லை. இதை நான் இளைஞர்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன். எங்கள் கம்பன் கழகத்திலே, யாழ்ப்பாண கம்பன் கழகத்திலே 81ஆம் ஆண்டு கம்பன் கழகத்தை ஆரம்பித்தோம். 93 இன்று வரையும் அங்கே கம்பன் விழா நடந்து கொண்டிருக்கிறது. கடுமையான போர்க்காலத்திலே எல்லாம் கம்பன் விழாவை நடத்தினோம். அதிலே எனக்கு என்னுடைய நெருங்கின நண்பர்கள் ஒரு 3-4 பேர் இருந்தார்கள். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் கம்பன் கழகத்தை ஆரம்பித்தோம். அதில் ஒரு நண்பன் இப்பொழுது ஆஸ்திரேலியாவிலே இருக்கிறான். நல்ல பேச்சாளன், நல்ல கவிஞன். அவன் சொல்லுவான், என்னை சொல்லுகிற பொழுது இவன் ஒரு ராட்சசன் என்ன சொல்லுவான், உங்களுக்கும் அப்படி எண்ணம் இருந்தால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. சொல்லிவிட்டு சொல்லுவான், கம்பன் கழகம் தொடங்கி 15 ஆண்டுகள் இவன் என்னை மேடையிலேயே ஏற விடவில்லை என்பான். அப்படித்தான் வைத்திருந்தேன். பணி செய்வது தான் அவர்கள் கடமையாக இருந்ததே தவிர மேடையிலே பேசுவது கடமையாக இருக்கவில்லை. பணி செய்ய 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 அறிவு வளரும். கேள்வியால் தோற்கப்படாத செவி என்றானே திருவள்ளுவன். சும்மா அப்படி அங்கங்கே உட்கார்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இப்போ அந்த தலைமுறை போய்விட்டது என்று தான் நினைக்கிறேன். நான் காரைக்குடி கம்பன் விழாவுக்கு வர வேண்டும் என்று ரொம்ப ஆசைப்பட்டு, அந்த கதை சொன்னால் தலைப்பு போய்விடும், ரொம்ப ஆசைப்பட்டு காரைக்குடிக்கு வந்தேன். பேச வேணும் என்ற எண்ணம் எனக்கு கிஞ்சித்தும் இருக்கவில்லை. நான் அப்போவே ஓரளவு பேசுவேன், இப்போவும் அப்படித்தான். கம்பன் விழாவை பார்க்க வேண்டும். அதற்காக ரொம்ப கஷ்டப்பட்டு, நான் ஒன்றும் பெரிய வசதியான குடும்பத்திலே பிறந்தவன் இல்லை. என்னென்னவோ வித்தை சுட்டு என்னமோ போட்டு பணத்திலே டிக்கெட் எடுத்துக்கொண்டு காரைக்குடிக்கு வந்தேன். அந்த கம்பன் விழா அனுபவங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் என் நெஞ்சில் இப்பொழுதும் பசுமையாக இருக்கிறது. அந்த நாட்களிலே கம்பன் விழா மேடையிலே பேசுவது என்பது ஒரு விளையாட்டு வீரனுக்கு ஒலிம்பிக்கிலே போய் விளையாடுவது போல. ஒரு விளையாட்டு வீரன் ஒலிம்பிக்கில் விளையாடிட்டா எப்படி அவனுக்கு சிறப்போ, அது போல ஒரு பேச்சாளன் கம்பன் விழா மேடையிலே, காரைக்குடி கம்பன் விழாவிலே பேசிவிட்டால் அந்த சிறப்பு அவனுக்கு வந்துவிடும். அதுவும் கம்பன் அடிப்பொடி முன்னாலே உட்கார்ந்து இருப்பார். இப்போ எல்லா பெரிய மனுஷர்களும் ரொம்ப நல்லவர்களாகிவிட்டார்கள். தட்டி கொடுக்குறார்கள், அம்மா போன்றவர்கள் நாங்களும் தட்டி கொடுக்குறோம், புகழ்கிறோம் பிள்ளைகளை. அந்த நாட்களில் அந்த பேச்சே கிடையாது. கம்பன் அடிப்பொடி முன் வரிசையில் உட்கார்ந்துருப்பார். டைம் தரப்பட்டிருக்கும். 10 நிமிஷம் பேச்சென்றால் என்ன பண்ணுவார்கள், 8வது நிமிஷத்தில் இந்த மைக்கில் ஒரு லைட் போட்டி இருப்பார்கள். அந்த முதல் லைட் எரியும். பிறகு 9வது நிமிஷத்தில் அடுத்த லைட் எரியும். 10வது லைட்டில் சிவப்பு விளக்கு எரியும். எரிஞ்ச உடனே பேச்சு நிப்பாட்ட வேண்டும். இல்லாவிட்டால் சபையிலே எழும்பி நின்று கம்பன் அடிப்பொடி திட்டுவார். யோ, சிவப்பு விளக்கு எறிகிற தெரியலையா, உட்காரியான்னுவார். மானங்கட்டு போய் உட்கார வேண்டும். இப்படி தான் அந்த காலத்து கம்பன் விழா மேடைகள் எல்லாம் இருந்தன. கம்பன் விழாவுக்கு நான் போனபோது எத்தனையோ படித்தேன். அப்போ நடக்கிற கம்பன் விழா எல்லாம் வேறு. மேடையில் பேசுகிறவர்களை விட அறிவாளிகள் தான் சபையில் இருப்பார்கள். மேடையில் பேசுகிற ஒரு பேச்சாளருக்கு ஒரு பாட்டு அப்படி வராமல் அப்படி தட்டிச்சா இருந்தால் சபையிலேருந்து ஒருத்தனை எழும்பி அந்த பாட்டை சொல்லி கொடுப்பான். இப்படி சபை அந்த சபை. நான் போயிருந்த பொழுது ஐயா ஒரு வழக்கம் வைத்திருந்தார். நான் போனதிலும் அதுக்கு முதலே ஒரு வழக்கம் வைத்திருந்தார் கம்பன் அடிப்பொடி. என்னவென்றால், நிகழ்ச்சியிலே போட்டு ஒரு பேச்சாளன் வராவிட்டால் அதற்கு பிறகு அவனுக்கு 3 வருஷத்துக்கு இந்த ரெட் கார்டு என்பார்கள், ஃபுட்பால் பிளேயர் விளையாடுற போது அது மாதிரி கார்டு கொடுத்துருவார். 3 வருஷத்துக்கு பிறகு அவர் அங்கே வர முடியாது. நான் போன ஆண்டு
ஐயா உட்கார்ந்துருக்கிறார், நான் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறேன். அவருக்கு பக்கத்தில் சீட் போட்டு உட்கார்ந்துன்னு இங்கே கீழே உட்கார்ந்துருந்தேன். நான் கீழே உட்கார்ந்துருக்கிறேன். ஒரு பெரியவர் நல்ல சால்வைகள் எல்லாம் போட்டு என்ன மாதிரி நல்ல பெரிய ஆள், அவர் ஐயாவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருந்தோண்டு கெஞ்சுறார். என்ன கெஞ்சுறாருன்னு கவனிச்சா, ஐயா என் பிள்ளை ஆக்சிடெண்ட் பட்டுட்டான் ஐயா, ஆஸ்பத்திரியில் சீரியஸாக இருக்கிறான் ஐயா, எனக்கு நாளைக்கு நிகழ்ச்சி இருக்குது, நாளைக்கு நான் வராமல் இருக்கிறதுக்கு எனக்கு அனுமதி தர வேணும்னு அழுகிறார். நான் கண்ணால் பார்த்தேன் சார். நாளைக்கு நான் வர முடியாதையா, என் பிள்ளை அங்கேயா இங்கேயான் இருக்கிறான்னு நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, எனக்கு போக அனுமதி தாங்கன்ட்டு அழுதார். கம்பனப்படி அப்படியா, சரி நீ போன்னு அவருக்கு சொன்னார். சொல்லிவிட்டு என்ன பார்த்தார். இந்த சில நேரத்தில் இந்த சொல்லுகிறார்கள் தேவதைகள் எல்லாம் மேலே பறந்து திரியுமாம். சில தேவதைகள் இருந்தால் போல பார்த்துட்டு இவன் நல்லா இருக்கட்டும் என்னம்மா தயாஸ்துன்னுவானா. அப்படி அந்த நேரம் ஏதோ ஒரு தேவதை போயிருக்கு போல இருக்கு மேலே. திடீரென்று கம்பனடிப்படி என்ன பார்த்தார், நாளைக்கு நீ அந்த தலைப்பை பேசுன்றார். நான் ஸ்வீப் டிக்கெட் விழுந்திருந்தாலும் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன், பரிசு சீட்டு விழுந்திருந்தாலும் நான் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். என்ன பேசணுங்க ஐயான்னு கேட்டேன். நாளைக்கு சபரியாக நீ பேச வேணும், இதுதான் அவர் சொன்னது. இந்த வாய்ப்பை யாராவது விடுவானா? ஓம் சரி நான் பேசுகிறேன் ஐயான்னு தலையாட்டிட்டேன். இந்த சொந்த பாசை வர பார்க்குது ஓம் தலையாட்டி விட்டேன். தலையாட்டி விட்டு கீழே கொஞ்சம் நேரம் யோசித்தால் சபரி என்று ஒரு பாத்திரம் ராமாயணத்தில் இருக்கிறதே எனக்கு தெரியாது. நான் பொய்யா ஒரு விகடத்துக்கு சொல்கிறதா நினைக்காங்க, உண்மையாக சொல்லுகிறேன். சபரி என்ற ஒரு பாத்திரம் அப்படியா? ராமன் சீதை தெரியும், பரதன் லட்சுமணன் தெரியும், இதாரியா சபரி எனக்கு தெரியல என்று சொன்னால் அவர்கிட்ட பேச்சு வாங்க வேணும். அப்போ நான் என்ன பண்ணினேன், ஐயா எனக்கு இந்த புஸ்தகம் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டு, அப்போ புஸ்தகமும் என்கிட்ட இல்லை. புஸ்தகத்தை வாங்கி ராராவாக இருந்து பார்த்து சபரியை கண்டுபிடிச்சிட்டேன். ராமன் சீதையை கண்டுபிடிச்சதை விட நான் சபரியை கண்டுபிடிச்ச விஷயம் பெரிய விஷயம். கண்டுபிடிச்சு ஒரு மாதிரி பண்ணி பேசிட்டேன். எனக்கு அடுத்த முறையும் பேச சந்தர்ப்பம் கிடைத்தது. அப்போது நான் இலங்கையிலேருந்து வந்ததாலோ என்னவோ தெரியல, இலங்கையை காவல் காக்கிற தெய்வம் இலங்கினி. அடுத்த முறை இலங்கினியாக நான் பேச வேணும். இலங்கினின்றா இலங்கினியை பற்றி பேசுகிறதில்லை, நான் தான் இலங்கினி. நான் நின்று இலங்கினி பேசுவது போல பேச வேணும். நான் விளையாட்டாக ஒரு இது பண்ணுவோம் என்று நினைச்சுட்டு ஏதாவது புதுசு, எங்கள் ஐயா இருக்கிறார் குருநாதர் ராதாகிருஷ்ணன், அவருக்கு ஏதாவது புதுசு சொல்கிறதான் அவருடைய வேலை. அவரை கவர்ச்சி பண்ண வேணுமே, நான் ஏதாவது சொல்ல வேணும் என்று நினைச்சு நான் என்ன பண்ணினேன், சொன்னேன், அனுமன் இலங்கினியோடு இலங்கினி தடுக்கிறாள் இலங்கைக்குள்ளே போகாமல், 2 பேருக்கும் மோதல் வருகிற பொழுது நீ யார் என்று கேட்கிறாள் இலங்கினி அனுமனை. அப்போது அனுமன் நான் ராமதூதன் என்று சொல்லவில்லை. பிறகு சண்டை பிடித்து அடிபட்டு இலங்கினி தோற்று போகிறாள். நீ அப்படியானால் போய் நீ இலங்கைக்கு ஆபத்து வந்து விட்டது என்று சொல்லி அனுமனை உள்ளே அனுப்புகிறாள். உள்ளே போய் ராவணனுக்கு முன் வரையும் போய்விடுகிறான். ராவணனுக்கு முன்னாலே போய் நிற்கிற பொழுது நீ யார் என்று ராவணன் கேட்கிற பொழுது அனுமன் சொல்லுகிறான், நான் தான் ராமதூதன் என்று சொல்லுகிறான். முன்னுக்கு சொல்ல இல்லை, இங்கே தான் சொல்லுகிறான். இதை பார்த்துட்டு நான் சும்மா ஒரு வித்தை விடலாம்னு நினச்சி கொண்டு நான் சொன்னேன், அனுமனுக்கே தர்மத்தில் பெரிய நம்பிக்கை இருக்க இல்லை. இந்த அனுமனை உள்ளே விடுகிற பொழுது இலங்கினி ஒரு வார்த்தை அனுமனுக்கு சொன்னால், என்ன சொன்னாள் என்றால், அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்ற அந்த மகுட வாக்கியத்தை சொன்னவள் நான் தான் என்றால் இலங்கினி ஆகிய நான் தான். நான் சொன்ன பிறகுதான் அனுமனுக்கே அறத்திலே நம்பிக்கை துணிவாக போய் அங்கு ராமதூதன் வந்திருக்கிறேன் என்று சொன்னான் என்று சொல்லி ஒரு கைதட்டு வாங்கிவிட்டேன். அப்போ நான் சின்ன பையன், 24 வயசு. கைதட்டு வாங்கிட்டு நான் உட்கார்ந்து, எனக்கு ரொம்ப பெருமிதம், ஒரு காரைக்குடி சபையே எனக்கு கைதட்டி விட்டது என்று உட்கார்ந்து விட்டேன். அப்போ இப்படியெல்லாம் சேர் இல்லை, கீழே போட்டு கீழே மாதிரி ஒரு பலகை மாதிரி போடுவார்கள், அதில் உட்கார்ந்து இருக்க வேண்டும். நான் உட்கார்ந்து விட்டேன். உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷத்தில் திடீரென்று என் முதுகில் ஏதோ படீரென்று விழுந்தது. என்ன விழுகுதுன்னு எனக்கு தெரியவில்லை. திடுக்கிட்டு போனேன். திரும்பி பார்த்தால் ஒரு ₹1 நாணயம் என் முதுகில் அடித்து கீழே விழுகுது. திரும்பி பார்க்குறேன், அந்த பக்கம் அது பெரிய மேடை, இதை விட பெரிய மேடை. அந்த மேடை பக்கம் பார்த்தால் அந்த பக்கத்திலே என் குருநாதர் பேராசிரியர் ராதாகிருஷ்ணரும் கோதண்டராம கவுண்டரும் உட்கார்ந்துருக்கிறார்கள். பெரிய பொட்டு வச்சுக்கொண்டு அவரை பார்க்கவே எனக்கு சந்தோஷம். அந்த பக்கத்திலே உட்கார்ந்துருக்கிறார்கள். இந்த ₹1 விழுந்தேன்னு நான் திரும்பி பார்த்தேன். எங்கள் ஐயா தான்
இப்படி கூப்பிட்டார், என்னை வாடாண்டு கூப்பிட்டார். இவங்களுக்கு நல்லா பிடிச்சி போச்சு, என்னை பாராட்டத்தான் கூப்பிடுகிறார்கள் என்று நினச்சி நான் ஓடி போய் பக்கத்தில் உட்கார்ந்தேன். எங்கள் ஐயா கேட்டார், டேய், காரைக்குடி மேடையில் வாய்க்கு வந்ததெல்லாம் நீ பேசுருவியாடா? எனக்கு பாராட்டை எதிர்பார்த்து போன எனக்கு அஞ்சும் கட்டு அறிவும் கட்டு போச்சு. அவர் சொன்னார், இலங்கினி சொன்ன பிறகுதான் அனுமனுக்கு அறத்தின் மேலே நம்பிக்கை வந்தது என்று சொல்கிறாயே, தர்மத்தின் தனிமை தீர்ப்பான் என்று சொல்லப்பட்டவன் அல்லவா அவனுக்கு நீ அப்படி பேசலாமாடா? ஒரு பாத்திரத்தை உயர்த்துகிறேன் என்று நினைத்து இன்னொரு பாத்திரத்தை தாழ்த்தி பழகாதே என்று அவர் சொன்னது எனக்கு இன்றைக்கு ஞாபகம். இப்படியெல்லாம் அந்த காலத்தில் உழுது விட்டவர்கள் தான் நாங்கள். அவர்கள் உழுதுதாலே வந்தவர்கள் தான் நாங்கள். இப்போவும் நான் சொல்லுகிறேன், நாங்கள் இந்த பிள்ளைகளிடம் அந்த ஆளுமையை எப்படி அவர்கள் எங்களுக்கு வருவித்தார்களோ அப்படி நாங்கள் வருவிக்க வேணும். பிள்ளைகள் கேட்பார்கள், பிள்ளை சொன்னால் கேட்பார்கள். அவர்கள் எல்லாம் நல்ல பிள்ளைகள், எனக்கு அது தெரிகிறது. அதனாலே தான் இந்த கம்பன் கழகங்கள் வளர வேண்டுமானால் கம்பனிலே ஆர்வம் உள்ள பிள்ளைகள் எல்லாம் வந்து ஒன்றிணைந்து ஒரு தேர் இழுக்கிறது போல கம்பன் கழகத்தை இழுக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் ஆளுக்கு 100 பேரை கொண்டு வந்தால் இந்த மண்டபம் நிறைஞ்சு வெளியில் ஆட்கள் நிற்பார்கள். அது கூடமா எங்களால் முடியாது. தமிழ்நாடு என்று சொல்கிறோமே, செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாய் இது காதினிலே என்று பாடுகிறோமே. இந்த தமிழை கேட்க இது என்ன கொங்கு மண்டலம் என்று சொல்லுவாங்க. இது இங்கே இந்த நாட்டில் தமிழ் கேட்க ஆள் இல்லாட்டி எந்த நாட்டில் தமிழ் கேட்க வர போகிறான்? இது என்னுடைய விருப்பம். அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன்.